அந்த லீக் ஆனதன் பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்து ரொம்ப தோய்வு அடைஞ்சிருக்கு பிரச்சாரம் ஒரு சில இடங்கள்ல அப்படின்ற ரீதியில வந்து இந்த 50 கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதிகளில் பிரச்சாரம் பண்ணும்போது. ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, படக்குழுவே வந்து இந்த வந்து லீக்கை வந்து ஏற்பாடு பண்றாங்க. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா ட்ரிம் பண்ணப்பட்ட படம், ட்ரிம் பண்ணாத படம்ன்றது 2 வகையா ரிலீஸ் பண்ணலாம். உங்களுக்கு அல்டிமேட்டா என்ன பண்ணணும், படம் ரிலீஸ் ஆகணும் இல்லையா? அரசியல் சார்ந்த இதை விமர்சனங்களை கட் பண்ணிடணும், அவ்வளவுதான். எலெக்ஷன்னால அதுதான் அவங்க பார்க்கணுமே, எலெக்ஷன் கமிஷன் பார்க்கணுமே ஒழிய இதை விட்டுட்டு டெக்னிக்கலா நம்ம பார்க்கணும். இப்படி ட்ரிம் பண்ணாத படம் பிஃபோர் எலெக்ஷன், ஆஃப்டர் எலெக்ஷன் ரிலீஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து பார்த்தா இந்த கசிஞ்சு இருக்கிறது காரணம் வந்து முழுக்க வந்து கிட்டத்தட்ட 60-70% வந்து விஜயினுடைய படக்குழு தான் அப்படின்றதான் நம்மளுக்கு தெரிய வருது. இப்போ இந்த மாதிரி பண்றதுனால எலெக்ஷன் பிரச்சாரம் ஓட்டு அதிகமாகும்ல, விஜயினோட ஹைப் அதிகமாகும்ல. தாவேவுக்காவா இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும், இல்ல இதுல சார்ந்து இருக்கக்கூடிய திமுகவா இருக்கட்டும், ரெட் ஜெயண்ட் மூவிஸா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஒரு கேம் விளையாடலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜனநாயகன் படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா விஜய்க்கு அதிகப்படியான ஓட்டு வந்துடுமா? ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். சார், நேற்று இரவு ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய குறிப்பிட்ட காட்சிகள் இணையதளத்தில் வந்து லீக் ஆயிருக்கு. படம் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களாக வெளிவரும், சென்சாருக்கு போயிருக்கு, விசிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இன்னைக்கு படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சில காட்சிகள் லீக் ஆயிருக்குதுங்கிறத எப்படி பார்க்கறது? அதாவது சார், ஜனநாயகம் படம் அப்படின்றத வந்து ஒரு அரசியல் கேலி கூத்து. தாவேவுக்காவா இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும், இல்ல இதுல சார்ந்து இருக்கக்கூடிய திமுகவா இருக்கட்டும், ரெட் ஜெயண்ட் மூவிஸா இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஒரு கேம் விளையாடுறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜனநாயகன் படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா விஜய்க்கு அதிகப்படியான ஓட்டு வந்துடுமா அப்படின்னு லாஜிக்கலா பாத்தீங்கன்னா அது லாஜிக்கலே கிடையாது. அவரு ஒரு சினிமா நடிகர், அதுதான் தொழில், அதுதான் வர்த்தகம் அவருக்கு. இப்ப நீங்க என்ன மீடியா ஆளு, ரிப்போர்ட்டர், அதுதான் நீங்க எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன்னா இப்ப வந்து மீடியால வந்து பேசுறேன், நான் பேசுறேன்னா என்னோட தொழில், அது என்னோட இது ஊக்கம் ஆக்கம், அது என்னோட திறனை வந்து நான் வெளிப்படுறதுக்காக நான் செயல்படுறேன். ஒரு பேஷன் நம்ம சொல்லலாம், ஒரு ஊந்துதல் அப்படின்றது. அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் கமிஷன் வந்து இதுல என்ன சொல்லுதுன்னா, அவங்க சர்டிபிகேஷன்லாம் முடிச்சிட்டாங்க, ஃபைனல் ஸ்டேஜில் வந்துடுச்சு, ரிலீஸ் பண்ணலான்ற கூடிய சர்டிபிகேஷன் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, இல்லை அவர் வந்து ஒரு கட்சியினோட தலைவர். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த புரோட்டோகாலில் பார்க்குறாங்க, இது புது மாதிரியான விஷயம். முதல் தடவையா விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்திருக்கிறார், ஒரு சினிமா நடிகராக. அவர் படம் ரிலீஸ் ஆக போகுது எலெக்ஷன் நேரத்தில். அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் சிலைகள் எல்லாத்தையும் அந்த கோணியை போட்டு மூடுறாங்க, துணியை போட்டு மூடுறாங்க, அவர் பேரெல்லாம் மறைக்கிறாங்க. இது புரோட்டோகால். செவரு விளம்பரம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் இருக்கு. டிவி விளம்பரம் பண்ணிக்கலாம், பிரிண்ட் மீடியாவில் பண்ணிக்கலாம், அதாவது அச்சிடும் பத்திரிகை செய்தித்தாள்களில் பண்ணிக்கலாம். பட் இது வந்து புது மாதிரியான விஷயம்னா, இப்போ வந்து லீடர்னு ஒரு படம் வந்தது, இப்போ சரவணா லெஜண்ட் அப்படின்றது, அதையும் ரிலீஸ் பண்ணாங்க. அதுலேயும் வந்து கிட்டத்தட்ட அரசியல் சாயல் போகுது, லீடர் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு வராங்க அவங்க. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணுற தவறு இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அவர் வர்த்தக ரீதியாக அதில் வந்து அரசியல் சார்ந்த இதை வந்து ட்ரிம் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரிலீஸ் பண்ணலாம். நீங்கள் எப்போ நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஒரு ட்ரிம் பண்ணாத படத்தை ரிலீஸ் பண்ணலாம். 2 ஆங்கிளில் பண்ணியிருக்கலாம். அது என்னை பொறுத்தவரைக்கும் நான் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தால் அப்படிதான் முடிவு எடுத்திருப்பேன். நான் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி, நான் இப்படிதான் முடிவு எடுப்பேன். லீக் அதுதான் வர அந்த லீக் ஆனதன் பின்னணி என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்து ரொம்ப தோய்வு அடைஞ்சிருக்கு பிரச்சாரம் ஒரு சில இடங்கள்ல அப்படின்ற ரீதியில வந்து இந்த 50 கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க தூத்துக்குடி, திருநெல்வேலி பகுதிகளில் பிரச்சாரம் பண்ணும்போது. ஸோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, படக்குழுவே வந்து இந்த வந்து லீக்கை வந்து ஏற்பாடு பண்றாங்க. இதுதான் உண்மை. ஸோ எலெக்ஷன் நேரத்தில் இது வந்து லீக் ஆகட்டும், லீக் ஆகி கட்சி தொண்டர்கள், ஏன்னா நற்பணி மன்றத்தில் இருக்கவங்க தான் இன்னைக்கு கட்சி தொண்டர்கள்,
அவங்க தான் வந்து என்ன பண்ண போகிறாங்க, இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை லீக் பண்ணுறதுக்கான வேலைகளை செய்திருப்பதாக தான் வந்து நியூஸ் கசிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஊடகங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஊடகவியலாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் ஒரு சில விமர்சகர்கள்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஃபேக்ட். எதுக்கு யார் லீக் பண்ணுவாங்க, என்னதுக்காக லீக், இது யாருக்கு பிரயோஜனம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். சரி, நம்ம இப்போ இந்த ஆங்கிளில் பார்க்கலாம். பிஜேபி வந்து ஏதோ அவங்க வந்து திமுகவை தோக்கடிக்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. அப்படியே ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு என்ன பெரிய லாபம் இதில் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒருவேளை ஒரு சில செட்டிங் இப்படி இருந்ததுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அமித்ஷா போன்றவர்கள்லாம் வந்து விஜய்க்கு வந்து சொல்லிட்டாங்க, நம்ம இப்போ கூட்டணி வேண்டாம், நம்ம எலெக்ஷன் முடிஞ்சோன்னு நீ எவ்வளோ சீட்டு ஜெயிக்கிறியோ, அதிமுக என்டிஏ கூட்டணி எவ்வளோ சீட் ஜெயிக்குதோ அதுக்கப்புறம் வந்து கோயலேஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற ரீதியில் இது நடந்திருக்கலாமா அப்படின்றது ஒரு சில உற்று நோக்கக்கூடிய ஊடகவியலாளர் கண்ணோட்டமாக இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா, ட்ரிம் பண்ணப்பட்ட படம், ட்ரிம் பண்ணாத படம்ன்றது ரெண்டு வகையாக ரிலீஸ் பண்ணலாம். உங்களுக்கு அல்டிமேட்டாக என்ன பண்ணணும், படம் ரிலீஸ் ஆகணும் இல்லையா. அரசியல் சார்ந்த இதை விமர்சனங்களை கட் பண்ணிடணும், அவ்வளோதான். எலெக்ஷன்னால அதுதான் அவங்க பார்க்கணுமே, எலெக்ஷன் கமிஷன் பார்க்கணுமே ஒழிய இதை விட்டுட்டு டெக்னிக்கலாக நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம அதுதான் எந்த ஆஸ்பெக்ட் பேசினாலும் நம்ம வந்து இந்த ரியல் ஒன் சேனலில் நம்ம டெக்னிக்கலாக ஏன் சொல்கிறோன்னா, நம்ம அந்த சிசிடிவி கேமராவை பற்றி பேசினோம். அது கிளவுட்ல ஸ்டோரேஜ் ஆகும் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். நம்ம அந்த விஜயனுடைய கரூர் இன்சிடென்ட், அந்த வேனுக்குள்ள இருந்த சிசிடிவி கேமராவை பத்தி. ஸோ அந்த மாதிரி சிபிஐ அதை எடுப்போம் அப்படின்லாம் நம்ம டெக்னிக்கலாக சொல்லியிருந்தோம். ஏன் டெக்னிக்கல் இதை தான் நம்ம சொல்றோம். நம்ம டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கணும், இதுதான் விஷயம். ஸோ அதனால வந்து இது டெக்னிக்கலாக 2 பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ட்ரிம் பண்ணாத படம் பிஃபோர் எலெக்ஷன், ஆஃப்டர் எலெக்ஷன் ரிலீஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து பார்த்தா இந்த கசிஞ்சு இருக்கிறது காரணம் வந்து முழுக்க வந்து கிட்டத்தட்ட 60-70% வந்து விஜயினுடைய படக்குழு தான் அப்படின்றதான் நம்மளுக்கு தெரிய வருது. ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்றதுனால எலெக்ஷன் பிரச்சாரம் ஓட்டு அதிகமாகும்ல, விஜயினோட ஹைப் அதிகமாகும்ல இந்த படத்தினால. ஜனநாயகன் அப்படின்றதான். ஜனநாயகன் யாரு? லோக்மானிய பாலகங்காதர திலகர் இருந்தார், தேவிலால் இருந்தாங்க, விபி சிங் இருந்தார், அப்புறம் இவர் இந்த சரண் சிங், அவங்கெல்லாம் வந்து மானியர் அப்படின்னு சொல்லி ஜனநாயகன் அப்படின்னு சொல்லுவேன். ஜனநாயக ஜனதா கட்சின்னு ஒன்று இருக்குது, எங்கள் நம்ம தேவிலாலோட பேரை நடத்துகிறாரு. ஸோ அந்த மாதிரி ஜனநாயகன்றது இதுதான். அந்த படம் பேரே வந்து ஜனங்களோட நாயகன் அப்படின்றது தான் அர்த்தம். இது ஒரிஜினலாக ஹிந்தி வேர்டு ஜனநாயக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது தமிழ் வார்த்தைகள்லாம் இருக்குது. அது வந்து அந்த இது வேறு. ஆனால் வந்து விஷயம் இதுதான். அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டா இவர் ஓட் ஹைப் ஆகும் அப்படின்ற ரீதியில் இடையில வந்து இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சினிமா மெகா பாலிடிக்ஸ் மாதிரி வந்து உள்ள புகுந்து ஓட்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. இது பிஜேபி இன்வால்வ்டாக இருக்கலாம் கண்டிப்பாக. ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.